ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு முந்தின நாள், அதாவது முந்தா நேத்து வந்து ரொம்பவே சிறப்பா விஜய் டெலி அவார்ட்ஸோட அந்த ஒரு ஈவெண்ட், அதாவது ஃபங்ஷன் ரியாலிட்டி ஷோ ஒன்று நடந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப லேட்டா தான் வந்து ஷோவுமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நெறைய எக்ஸைட்மெண்ட்டான, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நெறையவே காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. நெறைய ஜோடிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் டிவியோட மெயின் ஜோடிஸ் எல்லாருமே மோஸ்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் கேள்விப்பட்டேன். ப்ரீவியஸா ஒரு ஷோ வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க. நம்ப எல்லா சீரியலோட ஹீரோ, ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அம் ஹி அந்த ஒரு ஒரு நடிகர், நடிகைகள்லாம் இண்டிவிஜுவலா கூப்ட்டு பேசுறது, அ அவங்களோட ஒப்பீனியன்லாம் கேட்கறது, அந்த மாரிலாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ தான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. இதில மோஸ்ட்டா எல்லாரும் வந்து என்ன சொல்றது? ஜிப்பா மாரி, அதாவது குர்தா மாரி போட்டு வந்திருக்காங்க. ஹீரோஸ் எல்லாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு குட்டி வீடியோ வந்து நம்மளோட வீக் ஆஃப் ஃபேன் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ரொம்பவே அழகாவும், சூப்பராவும் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, இப்போ வரைக்கும் அந்த மெயினான ஈவெண்ட்டோட பிக்ஸ் எதுவுமே இன்னும் ஷேர் ஆகல. ஏன்னா, 2 நாள் தானே ஆச்சு ஷூட்டிங் முடிஞ்சு. அதனால கொஞ்சம் சீக்ரெட்டா தான் இருக்கு. கண்டிப்பா அப்கமிங்ல ஒவ்வொருத்தரா போனவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. மோஸ்ட்டா எல்லா ஹீரோ, ஹீரோயின்ஸுக்கும் அவார்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஆனா என்ன பண்ண போறாங்க நம்ம விஜய் டிவி அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன? ஈவென்ட் பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.